வணக்கம் அவர்களே. இன்றைய பதிவு வந்து நோய்னா தீருமா? ஒரு நோய் வந்துட்டியா ஒரு மனுஷனுக்கு, அது வாதமா இருக்கட்டும், இல்ல அஸ்தமாவா இருக்கட்டும், இல்ல மூலமா இருக்கட்டும், சளி தொல்லை, இல்ல கல்லீரல் தொல்லை, இப்படி எந்த நோயின்னு சொல்றோம், ஒரு நோயின்னு சொல்றோம் ஒரு ஆளுக்கு, அந்த நோய் வந்து குணமாகுது அப்படிங்கும். ஆனா அந்த குணமான நோய் திரும்ப அவருக்கு வராதா? நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. என்ற வர்றவங்களே நிறைய பேர் கேட்காங்க, சார் அதுக்கப்புறம் எனக்கு இந்த நோய் வராதா அப்படின்னு. ஒரு மருந்து வாங்குறோம், கட்டுப்படுது, ஏதோ ஒரு நோய் கட்டுப்படுது, அப்ப அதுக்கப்புறம் அந்த நோய் வராதா? ஓரளவுக்கு முடக்குவாதமே வந்துட்டு ஓரளவுக்கு மசாஜ் பண்ணி மருத்துவ கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணி உடற்பயிற்சி எல்லாம் பண்ண வச்சு எழுச்சி நடக்க வச்சிருக்கோம். அப்ப அதுக்கப்புறம் அவருக்கு வராதா? ஒரு ஆளுக்கு ஆஸ்துமா வந்துட்டு ஆஸ்துமா வீசிங் இறப்பு நோய் வந்துட்டு அதை குணமாக்கி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் வராதா? இப்படி நிறைய வச்சு சந்தேகம் இருக்கு. நோய் அப்படிங்கிறது எந்த நோயா இருந்தாலும் சரி, அது தலைவலியா இருக்கட்டும், இல்ல வயிற்று வலியா இருக்கட்டும், அல்சரா இருக்கட்டும், இல்ல பக்கவாதமா இருக்கட்டும், இல்ல எந்த நோயா இருக்கட்டும், அப்படின்னா உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நோய்ங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு எந்த நோயா இருந்தாலும் சரி. அதுக்காக அவர்கிட்ட போய் மருந்து வாங்கினேன், இவர்கிட்ட போய் மருந்து வாங்கினேன், எனக்கு நோய் குணமாயிட்டு இனிமேல் வராது அப்படின்னு சொல்ல முடியாது யாருக்கும். கட்டுப்படுத்தலாம், வராம இருக்க கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பெரிய நோய்கள், சின்ன நோய்கள் பெரிய நோய்களா ஆகாம பாதுகாத்துக்கலாம். பெரிய நோய் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், மூலம் அப்படின்னா அது பெரிய நோயா அறியப்படுது. அது கட்டி மூலம், ரத்த மூலம், இப்படி போகுது. ஹார்ட் அட்டாக் அது பெரிய நோயா அறியப்படுது. பக்கவாதம் அது பெரிய நோயா அறியப்படுது. இப்படி பெரிய நோய் அப்படிங்கிறோம். முடக்குவாதம் அப்படின்னா நடக்க முடியாம படுக்க போட்டு, இதெல்லாம் பெரிய நோய்களா அறியப்படுது. இந்த பெரிய நோய்கள் அப்படிங்கிறது வந்து சின்ன நோய்களோட வளர்ச்சி. பெரிய நோயினோன்னு உடனே வந்து பேய் பிசாசு அடிச்ச மாதிரி ஒரு ஆளை அடிக்க போறது கிடையாது. அது இருதய அடைப்பா இருக்கட்டும், பக்கவாதமா இருக்கட்டும், இல்ல முடக்குவாதமா இருக்கட்டும், இல்ல அல்சர்னாலும் குணமே ஆக மாட்டேங்கி புண்ணாயிட்டு குடலாம் அழுகிட்டு அப்படிங்காங்க, கேன்சர் அப்படிங்காங்க, அது பெரிய நோய். இதெல்லாம் பெரிய நோய். அப்படிங்கிற இந்த நோய்கள் எல்லாம் சடனா ஒரு மனுஷனை வந்து தாக்கப்படுதா? இப்போ கொரோனா வந்தது, கொரோனா பெரிய நோய் அப்படின்னாங்க. ஆனா அது பெரிய நோய் கிடையாது, சளிக்காய்ச்சல். சரி, ஆனா அது ஆளா பாலா படுத்துச்சு, உலகத்தையே ஒரு புரட்டுப்பட்டுச்சு, பெரிய நோய் மாதிரி. ஆனா அது வந்து சாதாரண சளிக்காய்ச்சல், நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு கிருமி, வைரஸ் கிருமி. அப்ப அதுக்கு மருந்து மாத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அகஸ்தியர் வந்து நம்முடைய மூதாதையர் 4448 நோய் சொல்லியிருக்காரு. இப்ப ஆங்கில மருத்துவர்கள் வந்து 108 தான் சொல்றாங்க, 130 என்னமோ சொல்றாங்க. ஆனா அவர் வந்து 4448 நோய் மனிதர்களை தாக்கம் அப்படிங்காரு. அந்த நோய்க்கு ஒரு நோய்க்கு மருந்து இல்லைன்னு அவர் சொல்லல, அவ்வளவு நோய்க்கு மருந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காரு. ஆனா நமக்கு பல 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 பாஷைகள்ல இருக்கிறதுனால அத சித்தர்கள் வந்து அந்த காலத்துல அதை உணர்ந்துருக்காங்க. இப்போ வர 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 அந்த செடிகள் மூலிகைகள் அது அறியப்படாம இருக்கு. ஆனா இருக்கு இருக்கு மருந்து இருக்கு, மூலிகைகள் வடிவைகளே இருக்கு, உலகமெங்கும் இருக்கு. அதுவும் தமிழகத்துல இந்தியால ஏகப்பட்ட மூலிகைகள் இன்னும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து அது தெரியாம இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இப்போ நோய்கள் அப்படின்னா பெரிய நோய் அப்படிங்கிற அந்த பெரிய நோய்கள் எல்லாமே சின்ன நோய்களோட வளர்ச்சி. ஆஸ்துமா, காச நோய் அப்படிங்கிற டிபி, அப்ப இது வந்து என்ன நோயோட? சளித்தொல்லை. சளித்தொல்லை பெருசாகி நம்ம தான் பெருசா ஆக்குறோம் சளித்தொல்லைய. நம் நோய்க்கு நாம் தான் காரணம், பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரெல்லாம் கிடையாது, நம்ம தான் காரணம். சின்ன சளித்தொல்லைய பெரிய காசம்
டிபி, ஆஸ்துமா நம்ம தான் மாத்துறோம். முடக்குவாதம் அப்படின்னா சின்ன வாத தொல்லைய பெரிய முடக்குவாதமா மாத்துறோம். நம்முடைய உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இல்லாத உழைப்பு இல்லாத உடல், இதெல்லாம் சேர்ந்து பெரிய முடக்குவாதமா மாறுது. மூளை அடைப்பு, பக்கவாதம், இதுவும் அப்படித்தான். சின்ன தேக்கம், உடம்புல சின்ன தேக்கங்கள் உருவாகி 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 இந்த இடத்துல அதிகமா உருவாகிட்டுனா முடக்கு வாதத்துல, பக்கவாதத்துல கொண்டு போய் போட்டு இருதய அடைப்பு பெரிய நோய் அப்படின்னு அறியப்படுது. இருதய குழாயில அடைப்பு வந்துட்டா, அப்ப அந்த அடைப்பு ஒரே நாள்ல ஒரு மனுஷனுக்கு போய் உடனே கொழுப்பு சாப்பிட்ட கொழுப்பு பூரா போய் அதை உட்கார்ந்துட இல்லை. பல ஆண்டு காலம் அந்த எல்லாம் தேங்கி 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 முறையற்ற உணவு, உடற்பயிற்சி இல்லாதது, மூச்சு வாங்க உடல் உழைப்பு இருக்கணும் இல்லை, அப்போ இரத்த குழாயில போய் தேங்கிடுது. இந்த இடத்துல தேங்க உண்டா இருதய அடைப்பு, இந்த பக்கம் வந்தா இருதய அடைப்பு வரும். அப்போ இருதய அடைப்பு இப்படி. இது புற்றுநோய் அப்படிங்க, கேன்சர் இது அப்படித்தான். சுரபிகளுடைய தேக்கம் கேன்சர். அது சுரபில தான் கேன்சரே வரும். சுரபிகள் எங்க இருக்கோ அந்த இடத்துலதான் கேன்சருங்கிற ஒரு இது வரும். அப்போ கேன்சர் அப்படிங்கிறது சுரபிகளை ஒரே நாள்ல போய் அவ்வளவு கிருமியும் போய் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஆளெல்லாம் கொள்ளாது. பல ஆண்டு காலம் அது உருவாகி கட்டியா மாறி பிறகு இதாகி அதுக்கப்புறம் தான் கேன்சரா மாறுது. அதுக்கெல்லாம் பதிவு போட்டிருக்கோம், நிறைய பதிவு போட்டிருக்கோம், ஒவ்வொரு நோய்க்கும் போட்டிருக்கோம். கேன்சர்னா என்ன எல்லா பதிவும் போட்டிருக்கோம். அப்போ அந்த இது எந்த நோயும் சிறிய நோய் தான் பெரிய நோயா மாறுது. சிறிய நோயா இருக்கும்போது அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய நோயா அது மாறாது, தப்பிச்சுக்கலாம் பெரிய நோயிலிருந்து. மலச்சிக்கல் தான் மூலம், அது ரத்த மூலமா இருக்கட்டும், கொடி மூலமா இருக்கட்டும், கட்டி மூலமா இருக்கட்டும், எந்த மூலமா இருக்கட்டும், உள் மூலம், வெளி மூலம், கொடி மூலம், இப்படி எந்த மூலமா இருந்தாலும் அது மலச்சிக்கலுடைய அதிகப்படிய மலச்சிக்கல் ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா அது கேன்சரா, இது புற்றுநோயா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புற்றுநோய கட்டியா மாறி இப்ப கேன்சரா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு மூலம். இப்படி பெரிய நோய் அப்படிங்கிறது பூரா சின்ன நோய்களுடைய தேக்கம் தான் பெரிய நோய். நம்ம தான் அந்த நோயை வளர்ச்சி அடைய வைக்கிறோம். முறையில்லாத, அதை விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால நம்ம பெரிய நோயான பிறகு அவதிப்படுறோம். இப்படி எல்லா நோய்களும். ஆனா இந்த நோய்கள் ஒரு ஆஸ்துமா நோயாளி இருக்காரு, மாத்திரை வாங்கி சாப்பிட்றாரு, மருந்து வாங்கி சாப்பிட்றாரு, அவருக்கு நோய் குணமாயிட்டு அதுக்கப்புறம் வராதா அப்படின்னா வரத்தாங்க. அதான் சொல்றேன், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எந்த நோயும் வராது அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா நோயும் வரும். எந்த நோயா இருந்தாலும் சின்ன நோயா இருக்கும் போது நம்ம காப்பாத்திக்கிட்டா பெரிய நோயா மாறாது. என்னுடைய யூடியூப் சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கேன், அதுக்கு எல்லா இதுவும் விளக்கம் கொடுத்துருக்கேன். பெரிய நோயா வரக்கூடாது அப்படின்னா முறையான உணவு, உடற்பயிற்சி, மருந்து மாத்திரை எடுக்கிறது, அதுக்குள்ள கரெக்டான கூடிய மட்டுக்கும் பக்க விளைவு இல்லாத இயற்கை மருந்துகளை நாடணும். அடுப்படி மருந்துகள், அடுப்படியில தான் மருந்துகள், ஏகப்பட்ட மருந்துகள், நம்ம நோயை குணமாக்கக்கூடிய மருந்துகள் அடுப்படியில ஏகப்பட்ட மருந்துகள், அவ்வளவு மருந்துகளும் உணவுல எடுக்கணும். இயற்கை மருந்துகள், நம்மள ஊருக்குள்ளேயே ஏகப்பட்ட மருந்துகள், வீட்டை சுத்தி, கிராமத்தை சுத்தி, ஊரை சுத்தி, மலையை சுத்தி ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கு. நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கு, அதை கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதை சாப்பிட்டு இந்த மாதிரி முறையா தேக்கமில்லாத உடம்ப வச்சிருந்தோம் அப்படின்னா சின்ன நோய் பெரிய நோயா மாறாது. பெரிய நோயில இருந்து நம்ம உடம்ப, நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கலாம். நோய் தீருமா அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நோய்ங்கிற ஒண்ணு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்தி 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 உணவு, உடற்பயிற்சியை வச்சு அடுத்து அது பெரிய நோயா வராம கட்டுப்படுத்தி நம்ம உடம்ப இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ கத்துக்கிடணும். அவ்வளவுதான். பயிற்சி கொடுக்கும். போன பதிவுல போட்டிருந்தேன் 7 நாள் பயிற்சி. அதை ஒரே 7 நாளும் படிக்கலாம், குரூப்பா படிக்கலாம், இல்ல வாரத்துல ஒரு நாள் 7 நாள் படிக்கலாம். அதுக்கு முறையா பயிற்சி கொடுக்கும்.
நீங்க வந்து பயிற்சி பெற்று அதுக்கு சான்றிதழ்லாம் கிடையாது. ஆமா, சான்றிதழ் கிடையாது. உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பயிற்சி, அவ்வளவுதான். முதலுதவி பயிற்சி அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இதை வந்து நீங்க வந்து கத்துக்கலாம். இதுக்கு வந்து பெரிய கட்டணம் வாங்கிடுவாங்களோ அப்படின்னா பயப்படலாம் வேண்டிய தேவையில்லை. சாதாரண குறைந்த கட்டணம் தான், படிச்சுக்கலாம். ஆமா, வந்து நீங்க படிச்சுக்கிங்க. நீங்க ஆட்கள் சேர்றதை பொறுத்து கட்டணத்தோட அளவு குறைச்சிக்கலாம். எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம். நீங்க பயிற்சி பெற்று பலன் பெறுங்க. நோய்ங்கிறது வந்து மனிதன் உயிர் வாழ வரைக்கும், இந்த மண்ணில் உயிர் வாழ்ற வரைக்கும் அவனுக்கு நோய் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த நோயும் வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. மேலும் ஒரு நல்ல பதிவில் நன்றி. வாங்க.